அவங்க ஒரு ஆண் சீமான் அப்படின்னு சொல்லலாம். சீமான பெண் காளியம்மாள்னு சொல்லலாம். இப்போ ஆண் சீமான்னு சொல்றதை விட பெண் காளியம்மாள்னு சொல்லலாம் சீமான். அந்த அளவுக்கு சீமானை விட ஒரு படி மேல காளியம்மாள். நீ ஒரு மேடல சீமானை குறிப்பிட்டிருப்பாரு, எங்களுடைய குலதெய்வம் வந்து மகாகாளி, ஆனா இந்த கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய குலதெய்வம் ஒன்று இருக்கு, அது காளியம்மாள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப குலதெய்வத்தை வந்து எல்லாரும் எப்படி மதிப்பாங்க? குலதெய்வமான காளியம்மாள நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னாக்கா பிசிறு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பொதுவெளியில இவங்க வந்து குலதெய்வம், பெண்கள் வந்து போற்றி புகழ வேண்டியவர்கள், காளியம்மாள் தான் கட்சிக்கு எல்லாம், காளியம்மாள் என் தங்கச்சி அப்படின்னு ரொம்ப மாசம் பொங்க பொதுவெளியில பேச வேண்டியது. இதை பார்க்கிற மக்களுக்கு, இந்த கட்சி தொண்டர்களுக்கு என்ன தோணுனாங்க, சீமான் பாருங்க அண்ணன் எவ்வளவு மரியாதையா தங்கச்சின்னு உருகிறாரு பாருங்க, அண்ணன் குலதெய்வம்லாம் வர சொல்றாரு பாருங்க, அண்ணன் எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுங்களா, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியோவில் பிசிறு மசுறு அப்படின்னு பேச வேண்டியது. அதாவது அது கூட பரவாயில்ல தம்பி, அது அமெரிக்கன் பிகர்களா சுத்தி நிக்குது பேர் அப்படின்னு பேச வேண்டியது. பெண்களை கலர் அமெரிக்கன் பிகரெல்லாம் சுத்தி நிக்குது, அதுதான் எனக்கு அவனை பார்த்தா பொறாமையா இருக்கு. அப்ப நீ ஒரு பச்சையான ஒரு பாலியல் பொறுக்கிங்கிறது அந்த ஆடியோல தெரியுது. கல்லு கடைகள் எங்க பார்த்தாலும் வைக்கணும், கல்லு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம். சரி, கல்லு கடை வைக்கணுமா வேண்டாமாங்கிறது வேற விவாதம் அது. அப்ப இதற்கான ஒரு போராட்டம். இதுல சீமானை வந்து இந்த உலகத்தையே பிரட்டி போடுற, தமிழ்நாட்டையே பிரட்டி போடுற இந்த போராட்டத்துக்கு சீமான் வந்து முக்கிய விருந்தாளியா போறாங்க. கல்லு குடிக்கிறது, மேடையில் கல்லு குடிக்கணும், தென்னங்கள்லோ பணங்கள்ல இறக்கி வச்சிருப்பாங்க, அதை கல்லு குடிச்சு நீங்க போராட்டத்தை நீங்க நடத்தி வைக்கணும். அதுல யாராவது கலந்துக்கிறாங்கன்னாக்கா அண்ணாமலை கலந்துக்கிறாங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரவங்க அதை கலந்துக்கிறாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் அவர்கள் தான். அதுல சீமானுக்கு என்ன வேலை? அதுல எப்படி அண்ணாமலையோட பேருக்கு கீழே எப்படி சீமான் பேரும் வரும்? எப்படி ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நீங்க பங்கெடுப்பீங்க? நீ நாங்க திராவிடம்ங்கிறது பங்காளி சண்டை, பிஜேபி வந்து இந்த மண்ணினுடைய எதிரி, இந்த மக்களுடைய எதிரி, அவங்கள வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும், திராவிடம் நம்ம பங்காளி அப்படி நீ தானே மேடையில் பேசின 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ற, அதே இந்த மண்ணினுடைய எதிரி, மக்களுடைய எதிரின்னு சொன்ன அண்ணாமலை கூட கை கோத்துட்டு ஒன்னா கல்லு குடிச்சு நிற்கிற வெக்கமா இல்லை உனக்கு? குடிக்கிற நாய், உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குனாங்க தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது குடிச்சிட்டு போ, யாரும் வேண்டாம். குடிக்கிறது தனிப்பட்ட பழக்கம், நான் இல்லைன்னு சொல்ல, தனிப்பட்ட முறையில் குடிச்சிட்டு போ. பொது வழியில் நின்று குடிச்சு எல்லாரும் வாங்க குடிங்கன்னு ஒருத்தன் அழைப்பு விடுதுன்னா அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அண்ணாமலை வருவாப்புல, சீமானும் போய் கலந்துப்பாப்பு. இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியில் வர்ற ஒருத்தரையும் அந்த கட்சியில் உள்ள ஐடிக்கள் வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது. ஆனால் காளியம்மாள் அக்காளுக்கு மட்டும் அந்த கட்சி டேமேஜ் செய்யவில்லை. அந்த கட்சியில் மட்டும்தான் ஆபாச பாசரன்னு வச்சிருக்காங்க. அந்த கட்சியிலேருந்து வெளியேறவங்க அல்லது சீமானுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள வந்து ஆபாச தாக்குதல் பண்றது, அவங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து பேசுறது, அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளை குறித்து பேசுறது, வருணை பேசுறதுதான் நடந்துச்சு. அப்போ அதனாலதான் அவர் கேஸ் எடுத்து அவர் அதை புகாரா எடுத்து அதை ரூட் எடுத்து போகும் பொழுது ஒருத்தருடைய போன்லையும் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. ஆபாச பாசறைங்கிற பேர்ல வாட்ஸ்அப் குரூப் வச்சு யாரை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறத நேரடியா சீமானே வந்து சொல்றாப்ல, நேரடியா சாட்டை திருமணம் வந்து சொல்றான், நேரடியா இடுமாவனம் கார்த்தி அந்த குரூப்ல அட்மினா இருக்கானுங்க. அவங்க வந்து ஸ்கெட்யூல் பண்ணி இத வந்து ஆமா இன்றைக்கு யாரை அட்டாக் பண்ணணும், இவரை ஐடி, அவங்களுடைய பொண்டாட்டியினுடைய போட்டோ, அவங்களுடைய பிள்ளைகளுடைய போட்டோ, குடும்பத்தார் போட்டோ, அவங்க போட்டோ, இதெல்லாம் வந்து நீங்க வக்கரத்தோட நீங்க வந்து ஆபாசமாக மார்க்கிங் பண்ணி இதை பொதுவெளியில போட்டு இவங்களை வந்து டேமேஜ் பண்ணணும், அவங்க ஐடியை டேக் பண்ணி. இந்த ஆபாச தாக்குதலுக்கு பயந்துகிட்டு அவங்க இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு தயங்குவாங்க, அல்லது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுவாங்க, அல்லது கம்மி பண்ணிப்பாங்க. வேற எங்க வேணாலும் போங்க, அதிமுகவுக்கு போங்க, திமுகவுக்கு போங்க, விசிகாவுக்கு போங்க, இது மாதிரி எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க. ஆனா திரும்ப ஒரு தாவேக்காவிலேயே பிஜேபி மட்டும் தயவு செஞ்சு போய் சேர்ந்துறாங்க என்றுதான் அக்காவுக்கு ஒரு தம்பியாக என்னுடைய வேண்டுகோள். நீத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசறையோட ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவர்கள் வந்து வெளியேறியிருக்காங்க, விலகியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? காளியம்மாள் அக்கா விலகுனது பற்றி நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க விமர்சனமாக. அதில் குறிப்பாக காளியம்மாள் அக்கால் விலகுனதில் மற்ற நபர்கள் விலகும் பொழுது என்ன விமர்சனம் இருந்துச்சோ அதை விட கம்மியான விமர்சனங்கள் தான் வந்திருக்கும். மற்ற நபர்கள் விலகும் பொழுது ட்ரால் பண்ணுவாங்க மற்ற கட்சியிலேருந்து. ஏன்னா நாம் தமிழ் கட்சி வேறு ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால மற்ற கட்சிகள் அதுலேருந்து வெளியே வந்தாக்கா, அல்லது வெளியே உள்ளே இருக்கிற நபர்களை பற்றி அவங்க உள்ளே இருக்கும் பொழுது, நான் சொல்கிறது வெளியே வரும் பொழுது இல்லை, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுதே ஏகப்பட்ட ட்ரால் பண்ணுவாங்க. அதை ட்ராலை வந்து ராஜீவ்காந்தி என்னன்னு பார்த்துருப்பாரு, இளந சுந்தரராஜை சந்திச்சிருப்பாரு, இது மாதிரி இப்போ இருக்கிற சாட்டை துறைமுருக, இடும்போனம் கருத்து எல்லாருமே ட்ராலை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ராலை வந்து அதிகமாக சந்திக்காத நாம் தமிழ் கட்சியில் ஒரே ஒரு கேடர் யாருனாக்கா எனக்கு தெரிஞ்ச காளியம்மாள் அக்காள் மட்டும்தான். ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்துலேருந்தே நான் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றோமே. என்னுடைய வீடியோக்களுமே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காளியம்மாள் அக்காளுடைய ஃபோட்டோ போட்டு தமிழையிலே வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 3, 4, 5 அவ்வளோதான் இருக்கும் விமர்சனங்கள் வந்திருக்கும். ஆனால் அதிகப்படியாக இவங்களுக்கு வந்ததில்லை, அதிகப்படியான விமர்சனங்கள் வர்றதில்லை. ஒருவேளை வந்தாலும் அது விமர்சனம்ங்கிற லைனில் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி தனிநபர் தாக்குதல் அல்லது ட்ரால் பண்ணுறது அல்லது அவங்களுடைய இமேஜை காலி பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு டார்கெட் வச்சு அவங்கள வீடியோ போடுறது அப்படிங்கிற அந்த லிமிட்டடுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த ஹெட்டுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க. அது ஏன்னாக்கா அது காளியம்மாள் அக்காளுடைய கண்ணியமான பேச்சு. ஸோ அதுதான் மிக முக்கியமான காரணம்.
அப்ப மற்ற எதிரிகளும் கூட அந்த அளவுக்கு விரும்பக்கூடிய ஒரு நபராக அக்கா காளியம்மாள் அக்காளுடைய பேச்சு இருக்கும். ஒரு சில இடங்கள்ல எல்லை மீறியும் பேசியிருக்காங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்றது இல்லை. எல்லா தலைவர்களுமே பேசும்பொழுது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் எல்லை மீறி பேசுவது அப்படிங்கிறது எல்லாரிடமே இருக்கிறது தானே. அந்த மாதிரி அந்த அக்காவும் சில இடங்கள் எல்லை மீறி பேசியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு அந்த அளவுக்கு பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்றது இந்த தனிநபர் தாக்குதல் இல்லாம, சாட்டை துறைமுருகன் மாதிரி ஒரு வக்கரமான பேச்சு இல்லாம, இடும்பாவனம் கார்த்தி மாதிரியான ரொம்ப அவதூறு பேச்சுக்கள் இல்லாம, சீமான் மாதிரியான பொறுக்கித்தனமான பேச்சுகள் இல்லாம ஒரு லைன்ல அவங்களுடைய பேச்சுகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய கட்சியிலேருந்து வெளியேறுறாங்க அப்படிங்கிறது மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இவங்க வேற ஒரு கட்சியில் இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய முன்னேற்றம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 6 வருஷம் அந்த கட்சிகள் வேலை பார்த்துருக்காங்க. இதே உழைப்பை ஒரு திமுகக்குள்ளேயோ ஒரு அதிமுகக்குள்ளேயோ ஒரு விசிகாக்குள்ளேயோ அவங்க அந்த உழைப்பை கொண்டு போய் செலுத்திருந்தாங்கனாக்கா அவங்களுடைய முன்னேற்றம் வேற மாதிரியா இருந்திருக்கும். எனக்கு நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் இவர் சொல்றாரு, நான் தான் எல்லாரையும் வளர்த்து விட்டேன், நான் தான் வந்து காளியம்மாளுக்கெல்லாம் காளியம்மாவை முகமாக ஆக்கி விட்டது நான் தான் அப்படின்னு சொல்றாப்புல. கிடையவே கிடையாது. கட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு என்ஜிஓல அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த என்ஜிஓல இருந்துட்டு இந்த மீனவர் சமூக மக்களுக்கான வேலை செய்கிற ஒரு என்ஜிஓ, அந்த மக்களுடைய குறைகளை போக்குகிற குறைகளை கேட்கிற ஒரு அமைப்பு இது. ஸோ அந்த அமைப்புல இருந்துகிட்டு அவங்க பேசின பேச்சுக்கள் மக்களுக்காக வேலை செஞ்சுங்கிறது நிறைய எல்லா மக்களுக்குமே தெரியும். குறிப்பாக அவங்க பேசின ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப பயங்கர வைரலாக இருந்தது அந்த சமயத்தில், அவங்க கட்சிக்குள்ள போகிற சமயத்தில். அது வந்து மீனவர் சமூக மக்கள் இருக்கும் பொழுது மைக்குக்கு முன்னாடி அந்த போடியம் முன்னாடி நிற்பாங்க. பேச முற்படும் பொழுது மைக்கு வந்து கொஞ்சம் கோளாறாகும். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆரம்பிப்பாங்க, மைக்கு கரகரன்னு இருக்கும், அப்புறம் சரி செய்வாங்க, அப்புறம் பேசுறது கேட்குதாம்பாங்க, பேசுறது கேட்குதும்பாங்க, அப்புறம் எடுக்க ஆரம்பிப்பாங்க, திடீர்னு மைக் ஆஃப் ஆகிடும். அப்போ 2-3 தடவை பண்ண உடனே அந்த அக்கா என்ன பண்ணும், அந்த மைக் அப்படியே அமர்த்தி வச்சுருவாங்க. ஒரு ஒரு சின்ன ஒல்லியான ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த மைக்கு. அது நம்ம தேவைக்கு தகுந்தபடி நிமித்திக்கலாம், அப்படி இருக்கும். அதை அப்படியே கீழே அமைக்க வச்சுட்டு ஓன் வாய்ஸ்லேருந்து த்ரோட்லேருந்து பேசுவாங்க. மைக் இல்லாமல் வித்தவுட் மைக் பேசுவாங்க. அது ஒரு அரங்கம், சரிங்களா? அது வந்து இந்த கடைசி வரைக்கும் உள்ள ஆடியன்ஸ் வரைக்கும் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய குரல் வந்து போய் சேரணும். அப்போ தான் அந்த கடைசியில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, பேச வர்றீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால தான் ஒளிபெருக்கி வச்சுப்பாங்க கூட்டமாக இருக்கிற இடத்துல. நம்ம சின்னதாக பேசினா கூட பெருசாக ஒளிபெருக்கி வச்சு கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒளிபெருக்கி இல்லாமல் அவங்க என்ன பேசணுமோ அதை கண்ணியக்குறைவு இல்லாமல் கண்ணியத்தோட சரியான வார்த்தைகள் போட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போய் பேசுகிற ஸ்பீச் ரொம்ப வைரலான ஒரு பேச்சு. அதற்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியோட அவங்க பங்கெடுத்திருந்தாங்க. அந்த 1 கோடி சம்திங் ஏதோ அந்த மாதிரியான ஒரு இந்த குரோர்பதியை தமிழில் பண்ணாங்க. அதுலேயும் அந்த அக்கா வின்னர்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ அதில் ஏற்கனவே அவங்க பிரபலம் ஆகிட்டாங்க, தொலைக்காட்சி மூலமாகவும் அவங்க பிரபலம் ஆகிட்டாங்க. 2வது அங்கே அந்த மீனவர் சமூக மக்கள்கிட்டையும் அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது போய் சேர்ந்துருச்சு. ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிற ஒருத்தர் தான் இவங்க மீனவர் சமூகத்துலேருந்து ஒருத்தர் வேணும், அதுவும் ஒரு ஃபீமேல் முகம் வேணும் அப்படிங்கிற பொழுது காளியம்மாள் அங்கே நிற்கிறாங்க. அவங்களும் அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்களே தவிர ஏதோ சீமான் மேடை கொடுத்து சீமான் வந்து காளியம்மாளை வளர்த்து விட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவங்க வெளியில் போகும்பொழுது எதிர்கட்சிகள் கூட இந்த கட்சிக்கு வரமாட்டாங்களா, நம்ம கட்சிக்கு வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களோட உழைப்பு கொடுக்குற மரியாதை. ஆனால் இப்படிப்பட்ட பிரபலமான ஒருத்தவங்க தன்னோட கட்சியிலேருந்து விலகிறது அந்த கட்சிக்கு இழப்பு தானே? கண்டிப்பாக இழப்பு தான், மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அவங்களுக்கு ஏன் அதை இழப்பா கருத மாட்டேங்கிறாங்கனாக்கா, அந்த கட்சிக்கு இழப்பு, ஒரு ஓட்டரசியல் கட்சிக்கு கண்டிப்பாக அந்த கட்சிக்கு வேலை செய்கிற இப்படியாப்பட்ட ஒரு பேச்சாளர் அந்த கட்சியிலேருந்து வெளியேறுகிறார் அப்படின்னாக்கா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, நம்ம கேட்டிருப்போம். அதில் வந்து சில வார்த்தைகள், சில கெட்ட வார்த்தைகள் நம்ம வரையறுத்து வச்சிருக்கக்கூடிய சில வார்த்தைகள் கூட அவங்க பேசும் பொழுது பேசுகிற பேச்சாளர்கள் சில கட்சியில் இருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து கட்சி சில நடவடிக்கைகள் எடுக்கும் சில நேரங்களில். அது வந்து சில கண்ணிய குறைவான வார்த்தைகள், சில அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் அதை பேசிட்டாங்க, சிலருடைய மனதை புண்படுத்துது அப்படிங்கிற வகையில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் அது. ஆனால் இப்படி ஏதாவது காளியம்மாள் அக்கா பேசியிருக்காங்களானாக்கா இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கிறாங்க? அப்போ கட்சியை விட்டு வெளியேறுகிற அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் ஏன் குறைந்து போனது? ஒரு கட்சியில் உழைக்கிறாங்க, அதற்கான முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாக்கா அந்த கட்சியை விட்டு விலக வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அப்போ கட்சியை விட்டு ஏன் விலகுறாங்கனாக்கா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அங்கே இல்லை, அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படலை, அவங்களுக்கான சுயமரியாதை அங்கே மறுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த ஆடியோ நம்ம கேட்டிருப்போம், சீமானோட ஆடியோ, பிசுறு அப்படின்னு சொல்லி பேசின ஆடியோ. அப்போ நமக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா காளியம்மாள் அக்கா கட்சியில் ஒரு சரிபாதி அவங்க ஒரு ஆண் சீமான் அப்படின்னு சொல்லலாம். சீமான பெண் காளியம்மாள்னு சொல்றான். இப்போ ஆண் சீமான்னு சொல்றதை விட பெண் காளியம்மாள்னு சொல்லலாம் சீமான. அந்த அளவுக்கு சீமானை விட ஒரு படி மேல காளியம்மாள் அக்கா. அப்ப ஆண் சீமான்னு சொல்றதை விட பெண் காளியம்மாள் சீமான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி. நீங்க ஒரு மேடையில சீமானை குறிப்பிட்டிருப்பாரு, எங்களுடைய குலதெய்வம் வந்து மகாகாளி, ஆனா இந்த கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய குலதெய்வம் ஒன்று இருக்கு, அது காளியம்மாள் அப்படின்னு சொல்லுவாரு.
அப்ப குலதெய்வத்தை வந்து எல்லாரும் எப்படி மதிப்பாங்க? குலதெய்வத்துக்கு ஒண்ணுனாக்கா உடனே ஏதோ ஒரு வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது சரியாயிட்டுனா கூட திரும்ப போய் குலதெய்வம் கோயில்ல ஒரு கடா வெட்டுறது, பூசை செய்யறது ஒன்று பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அப்ப குலதெய்வத்தை நம்ம சரியா கவனிக்க மாட்டோம் போல அப்படின்னு போய் கவனிச்சுட்டு வருவாங்க. அப்ப குலதெய்வத்தின் மீது அவங்களுக்கு ஏகப்பட்ட அக்கறை இருக்கும். குலதெய்வம் தான் நம்மளுடைய உசுறு, நம்முடைய முன்னோர்கள், நம்மளை வழிகாட்டி அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அப்ப நான் அவங்களுடைய வழிகாட்டி, அவங்களுடைய முன்னோர், அவங்கள குலதெய்வம் மகாகாளி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப உங்களுடைய உங்க தனி நபர், உங்க தனி குடும்பத்துக்கான ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்ப ஒட்டுமொத்த கட்சிக்குமே குலதெய்வம் காளியம்மாள்னு சொல்றீங்க. அந்த ஒட்டுமொத்த கட்சியினுடைய குலதெய்வமான காளியம்மாளை நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னாக்கா பிசிறு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பொதுவெளியில இவங்களை வந்து குலதெய்வம், பெண்கள் வந்து போற்றி புகழ வேண்டியவர்கள், காளியம்மாள் தான் கட்சிக்கு எல்லாம், காளியம்மாள் என் தங்கச்சி அப்படின்னு ரொம்ப பாசம் பொங்க பொதுவெளியில பேச வேண்டியது. இதை பார்க்கிற மக்களுக்கு, அந்த கட்சி தொண்டர்களுக்கு என்ன தோணும்னாக்க, சீமான் பாருங்க அண்ணன் அண்ணன் எவ்வளவு மரியாதையா தங்கச்சி தங்கச்சின்னு உருகுறாரு பாருங்க, அண்ணன் குலதெய்வம்லாம் வர சொல்றாரு பாருங்க, அண்ணன் எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுங்களா, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியோவுல பிசிறு மசுறு அப்படின்னு பேச வேண்டியது. அதாவது அது கூட பரவாயில்ல தம்பி, அது அமெரிக்கன் பிகர்களா சுத்தி நிக்குது பாரு அப்படின்னு பேச வேண்டியது. பெண்களை கலர் கலர் அமெரிக்கன் பிகரெல்லாம் சுத்தி நிக்குது பாரு, அதுதான் எனக்கு அவனை பார்த்தா பொறாமையா இருக்கு. அப்ப நீ ஒரு பச்சையான ஒரு பாலியல் பொறுக்கிங்கிறது அந்த ஆடியோல தெரியுது. அப்ப சுத்தி நிக்குது. அவன் காசு பணம் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லையா அந்த சாமியாரு, அவன் போலி சாமியாருங்கிறது பிரச்சனை இல்லையா, அவன் எவ்வளவு குற்றங்கள் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லையா, குழந்தைகள் கூட விட்டு வைக்காம ஒரு பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கான், அந்த குற்றங்களும் அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, இந்த எஃப்ஐஆரும் இருக்கு, அது அவனுக்கு பிரச்சனை இல்லையா, பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களையும் அவருடைய விருப்பம் இல்லாமல் அவன் பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கான் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு, அது அவனுக்கு பிரச்சனை இல்லையா, பல பெண்கள், குடும்ப பெண்கள் உட்பட பல பெண்கள் அவங்ககிட்ட வந்து பாலியலான சீண்டலுக்கு உட்பட்டு அனுமதி இல்லாம அது எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆயிருக்கு, அதுவும் அவருக்கு பிரச்சனை இல்லையா. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவரை சுத்தி அமெரிக்கன் பிகர்களா பாரின் பிகர்களா கலர் கலரா உட்காந்துருக்காங்களா, அப்ப தனக்கு கிடைக்காத அந்த பாரின் பிகர்கள், வெள்ளையான பிகர்கள் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான தம்பி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப கோபமா வருது அப்படின்னு சொல்றானாக்கா, அவன் பாலியல் பொறுக்கின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரே சமயத்துல அந்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகுது. அப்பதான் காளியம்மாளுக்கு தெரிய வந்திருக்கு, ரைட்டு இந்த கட்சியில நம்ம இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கட்சியில நம்ம பயணிக்கிறோம்னாக்கா நம்ம வீட்டுல, அதுவும் பெண்களை யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த சமூகம் வந்து பெண்களை வந்து தெய்வம்னு சொல்லி ஒன்று பூஜை ரூம்ல வச்சிரும், அல்லது அடிமைன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிரும். இது ரெண்டும் தான் பெண்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சூழல். இருக்கும் பொழுது அந்த காளியம்மாள் வந்து வீட்டை தாண்டி, உறவுகளை தாண்டி, அந்த ஊரை தாண்டி வெளியில வந்து மேடையில மயக்க பிடிச்சி அடுத்த சீமான் காளியம்மாள் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த காளியம்மாள்லாம் சீமான்ங்கிற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருந்திருக்குனாக்கா, அப்ப எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய திறமை இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்ப அவங்களுமே அந்த அறிக்கையில சொல்றப்ப, ஒரு பெண்ணா என்னால முடிஞ்சதை விடவும் நான் வந்து என்னோட உழைப்பை வந்து போட்டிருக்கேன், கனத்தேரியத்தோடு போறேன். கண்டிப்பா கண்டிப்பா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் ஒருத்தவங்க கட்சியில, அவங்க கட்சியை விட்டு வெளியே போகும்பொழுது கண்டிப்பா உனக்கு வருத்தம் இருக்கணும், அல்லது கூப்பிட்டு எப்படா பிடிச்சி வச்சிருக்கணும்ல. நீங்க இப்ப திமுக இருக்கு, பையன் ஆராசா, அண்ணன் திருச்சி சிவான் இருக்காரு, இன்னும் வந்து பல அமைச்சர்கள் இருக்காங்க, ஐயா துரைமுருகன் இருக்காரு, அண்ணன் நேரன் இருக்காரு, இவங்கெல்லாம் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தூண்கள், சிவசங்கரன் தோழர் இருக்காரு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சியினுடைய தூண்களாக இந்த கட்சியை வளர்த்ததுல அவங்களுடைய பெரிய பங்கு இருக்கும். இப்போ இதுல இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு மனசங்கடப்பட்டா கூட அந்த கட்சியினுடைய தலைமையை கூப்பிட்டு பேசும், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு கூப்பிட்டு உடனடியாக பேசி சமரசம் பண்ணுவாங்க, அல்லது என்ன செய்யணுமோ கட்சிக்குள்ள இருந்து சரி பண்ணுவாங்க. ஆனா இந்த கட்சியில அது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவங்களாம் உள்ள இருக்கணும், அவங்க தான் கட்சியினுடைய பில்லர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களை வந்து கூப்பிட்டு சமாதானப்படுத்துவாங்க. இப்ப இங்க அந்த கட்சியினுடைய பில்லராக இருக்கக்கூடிய காளியம்மாள், நீங்க அந்த கட்சியில மற்ற நபர்கள் இருப்பாங்கல்ல, ஐடி ட்விட்டர் ஐடியில் இயங்குவாங்க. இப்ப ராஜீவ்காந்தி என்ன வெளில போகும் பொழுதோ, அல்லது கல்யாணசுந்தரம் வெளில போகும் பொழுதோ, வெற்றிக்குமரன் வெளில போகும் பொழுதோ, அவங்கள பத்தின ட்ரால்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஏன் அதிகமா இருந்துச்சுனாக்கா, ராஜீவ்காந்தி என்ன பெரியாருக்கு எதிராக உள்ள சில டீம் செயல்படுதுன்னு சொல்லிட்டு வரல வர்றாரு அவர் அப்பவே. அப்ப ராஜீவ்காந்தி போட்டு டேமேஜ் பண்றாங்க. அப்ப கல்யாணசுந்தரம் ஒரு காரணம் சொல்லிட்டு வெளில வர்றாரு, அவரை போட்டு டேமேஜ் பண்றாங்க, வெற்றிக்குமரனை ஏகப்பட்ட டேமேஜ் பண்றாங்க. இப்ப அந்த கட்சியில இருந்து வெளியில வர்ற ஒருத்தரையும் அந்த கட்சியில உள்ள ஐடிக்கள் வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணுது. ஆனா காளியம்மாள் அக்காளுக்கு மட்டும் அந்த கட்சி டேமேஜ் செய்யவில்லை. அந்த கட்சியில மட்டும்தான் ஆபாச பாசரன்னு வச்சிருக்காங்க. அந்த கட்சியிலிருந்து வெளியேறவங்க அல்லது சீமானுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள வந்து ஆபாச தாக்குதல் பண்றது, அவங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து பேசுறது, அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளை குறித்து பேசுறது, வருணை பேசுறது தான் நடந்துச்சு. அப்ப அதனாலதான் அவர் கேஸ் எடுத்து அவர் அதை புகாரா எடுத்து அதை ரூட் எடுத்து போகும் பொழுது ஒருத்தருடைய போன்லயும் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. ஆபாச பாசறைங்கிற பேர்ல வாட்ஸ்அப் குரூப் வச்சு யாரை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறத நேரடியா சீமானே வந்து சொல்றாப்ல, நேரடியா சாட்டை துணிமுறை வந்து சொல்றான், நேரடியா இடுமாவனம் கார்த்தி அந்த குரூப்ல அட்மினா இருக்கானுங்க, அவங்க வந்து ஸ்கெட்யூல் பண்ணி இதை வந்து ஆமா இன்றைக்கு யாரை அட்டாக் பண்ணணும், இவருடைய ஐடி,
அவங்களுடைய பொண்டாட்டியினுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபோட்டோ, அவங்க குடும்பத்தார் ஃபோட்டோ, அவர் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து நீங்கள் வக்கரத்தோட நீங்கள் வந்து ஆபாசமாக மார்பிங் பண்ணி இதை பொதுவெளியில் போட்டு இவங்களை வந்து டேமேஜ் பண்ணணும், அவங்கள ஐடியை டேக் பண்ணி. ஸோ இந்த ஆபாச தாக்குதலுக்கு பயந்துக்கிட்டு அவங்க இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு தயங்குவாங்க, அல்லது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க, அல்லது கம்மி பண்ணிப்பாங்க. அல்லது வீட்டில் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, எதுக்குப்பா நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க குறைச்சிப்பாங்க, அல்லது ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. ஸோ அதற்கான ஒரு டீமே வச்சுருக்காங்க, ஒரு ஆபாச பாசறை வச்சிருக்காங்க. அந்த ஆபாச பாசறைனால தாக்குதல் அடைஞ்சவங்கள ராஜீவ்காந்தினும் இருக்காரு, கல்யாணசுந்தரமும் இருக்காரு, வெற்றிக்குமரனும் இருக்காரு. அப்ப அந்த தாக்குதல் ஏன் காளியம்மாளுக்கு நடைபெறல? அப்ப ஒட்டுமொத்த கட்சிக்குமே தெரிஞ்சிருக்கு. அதே நம்ம முன்னாடி போடுறாங்க, எப்படியாவது காளியம்மாளை கட்சியிலிருந்து விலகாமல் அண்ணன் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது அண்ணன் வந்து பேசி சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க வெளியேறன்னு சொல்ற அறிக்கைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஐடிக்கெல்லாம் காளியம்மாளுக்கு ஆதரவா இயங்கிட்டு இருக்கு. அப்ப வெளியேறணும்னு என்ன பண்றாங்கன்னாக்கா, யார் சென்றாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அண்ணன் இருக்கிறார், அவ்வளவுதான் அவங்களுடைய உச்சபட்ச தாக்குதலாக அவ்வளவுதானே தவிர காளியம்மாளையோ அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு குறித்தோ, அல்லது வேற ஏதாவது இங்க காசை ஆட்டை போட்டாங்க, இங்க வந்து கட்சியினுடைய அவப்பெயருக்கு ஏற்படுத்தும் வகையில் இப்படியான குற்றச்சாட்டுகளே இல்லை. அதிகபட்சமான குற்றச்சாட்டை இன்னும் வைக்க முடிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க, அதுல அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிற திமுக காரரும் வர்றாங்க, அதுல காளியம்மாளாக்கள் பெரும்புட்டு. அப்ப இது எப்படி அப்படின்னு ஒரு ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொன்னாங்க. சரி, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல் இறக்கி கல் குடிக்கும் போராட்டம். என்ன போராட்டம்னாக்கா, இங்க மும்மொழி கொள்கைக்கு எதிராக கமலாலயத்தை முற்றுகை போராட்டம்னாக்கா அது இல்லை. சரி, ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமா அது இல்லை. மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டு வராதா என்று ரயில் மறியல் போராட்டமா அது இல்லை. அல்லது இங்க உள்ள போஸ்ட் ஆபீஸ் முற்றுகை போராட்டமா அது இல்லை. அல்லது இங்க உள்ள ஐடி ஆபீஸ் முற்றுகை போராட்டமா அது இல்லை. அப்ப இங்க உள்ள ஏதோ ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டமா அந்த போராட்டம் இல்லை. இந்த விளக்கெண்ணெய் என்ன போராட்டம் பண்றாங்கன்னா, கல்லு கடைகள் எங்க பார்த்தாலும் வைக்கணும், கல்லு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம். சரி, கல்லு கடை வைக்கணுமா வேண்டாமாங்கிறது வேற விவாதம் அது. அப்ப இதற்கான ஒரு போராட்டம். இதுல சீமானை வந்து இந்த உலகத்தையே பிரட்டி போடுற, தமிழ்நாட்டையே பிரட்டி போடுற இந்த போராட்டத்துக்கு சீமான் வந்து முக்கிய விருந்தாளியா போறாப்புல. கல்லு குடிக்கிறது, மேடையில் கல்லு குடிக்கணும், தென்னங்கல்லோ பணங்கள்ல இறக்கி வச்சிருப்பாங்க, அதை கல்லு குடிச்சு நீங்க போராட்டத்தை நீங்க நடத்தி வைக்கணும். அதுல யாராவது கலந்துக்கிறாங்கனாக்கா அண்ணாமலை கலந்துக்கிறாப்புல. பிஜேபி, RSS, இந்து முன்னணிக்காரவங்க அதை கலந்துக்கிறாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் அவர்கள் தான். அதுல சீமானுக்கு என்ன வேலை? அதுல எப்படி அண்ணாமலையோட பேருக்கு கீழே எப்படி சீமான் பேரும் வரும்? எப்படி 2 பேரும் ஒரே மேடையில் நீங்க பங்கெடுப்பீங்க? நீ நாங்க திராவிடம்ங்கிறது பங்காளி சண்டை, பிஜேபி வந்து இந்த மண்ணினுடைய எதிரி, இந்த மக்களுடைய எதிரி, அவங்கள வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும், திராவிடம் நம்ம பங்காளி அப்படின்னு நீ தானே மேடையில் பேசின 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன பண்ற? அதே இந்த மண்ணினுடைய எதிரி, மக்களுடைய எதிரின்னு சொன்ன அண்ணாமலை கூட கை கோத்துட்டு ஒன்னா கல்லு குடிச்சு நிக்கிற, வெக்கமா இல்ல உனக்கு? குடியார நாய், உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குனாங்க தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது குடிச்சிட்டு போ, யாரு வேண்டாம். குடிக்கிறது தனிப்பட்ட பழக்கம், நான் இல்லைன்னு சொல்ல, தனிப்பட்ட முறையில் குடிச்சிட்டு போ. பொது வழியில நின்று குடிச்சு எல்லாரும் வாங்க குடிங்கன்னு ஒருத்தன் அழைப்பு விடுக்கிறான், அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அண்ணாமலை வருவாப்புல, சீமானும் போய் கலந்துப்பாப்புல. ஏன் பொன் ராதாகிருஷ்ணனும் இவரும் ஒன்னா பல நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டாங்க, தமிழிசை அக்காவும் இவங்களும் ஒன்னா போய் கலந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி பல மேடைகள் அர்ஜுன் சம்பத்தை இவனும் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சு கட்டி பிடிச்சி உருண்டதெல்லாம் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து ஒன்னா உட்காந்து பேசி பக்கத்துல முத்தங்கள் கொடுத்துக்கிட்டு பரிமாறிக்கிட்டு அன்பாக, யாரு அர்ஜுன் சம்பத்தும் இந்த சீமானும். அப்ப இவ்வளவு இருக்கும் பொழுது அப்ப இந்த காரணத்தை வச்சு சீமானை வந்து பாருங்க அர்ஜுன் சம்பத்தோட பழகுறாப்புல, அண்ணாமலையும் இவனும் ஒன்னா மேடையை ஷேர் பண்றாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களும் ஒன்னா மேடையை ஷேர் பண்றாங்க. ஏன் அதிமுக மேடையில இடும்பாவனம் கருத்து வாலண்டியரா போய் ஏறி நின்று இவரு எடப்பாடி அவர்களுக்கு கை கொடுத்து நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு கை கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு நாம் தமிழ்ச்சி ஆர்வம்னா அந்த மேடையில ஏறின்னு கை கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, நீ மேடையில ஏறி இருக்கியா? அவங்க வரப்போறாங்கன்னு ஒரு போஸ்டர் தான், அந்த நிகழ்ச்சி நடைபெறல, அவங்க போகவும் இல்லைன்னு. அது நடந்துச்சுனாக்க போவாங்களா இல்லையாங்கிறது வேற. ஒரு போஸ்டர் வந்ததுக்கே நாங்க கட்சியை விட்டு தூக்குவோம், அது எப்படி அங்க போவ இங்க போவ, திமுக காரவங்க மேடையில ஏறுவியானாக்கா அதிமுக காரவங்க மேடையில வெக்கம் இல்லாமல் ஏறிட்டு இருந்திய, எடப்பாடி கூட கட்டி பிடிச்சி கொலாவே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தியா. அப்போ உடனே என்ன பண்றது? நிக்க வச்சு சவுக்கால் அடிக்கலாமா, நாக்கப்புங்கிற மாதிரி கேள்வி வைக்கலாமா, முள்ளு கம்பால் அடிக்கலாமா உடனே? அப்ப அவங்களை கட்சியை விட்டு வளர்க்கலாம்னாக்கா உடனே இதெல்லாம் பண்ணலாமே, அதிகபட்ச தண்டனையா கட்சியில ரூல்ஸ் போட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணலாமா உடனே? உங்க அண்ணன் இருக்கான, அவங்க அண்ணன் என்ன பண்றது? இதுல என்ன பண்ணுவாப்ல? அப்ப அதாவது அவங்களை வெளியேற்ற வேண்டும், அதற்கு ஒரு காரணம் தெரிஞ்சாங்க, அதற்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் காரணம் வெளில போ அப்படின்னாக்க ஏன் கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க? கட்சியோட வளர்ச்சியில் ஒருத்தோட பங்கு இருக்குன்னா எப்படி கட்சியை விட்டு வெளியேற்றுவாங்க? அப்ப அது ஒரு கட்சி கிடையாது. நம்ம பாக்குறது மாதிரி திமுக மாதிரியோ அல்லது அதிமுக மாதிரியோ விசிக மாதிரியோ கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியோ ஒரு கட்சி கிடையாது. அது ஓட்டரசியல் கட்சி கிடையாது. இல்லைங்க, அவங்க எலெக்ஷன்ல பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலெக்ஷன்ல பங்கெடுக்கிற எல்லா கட்சியுமே ஓட்டரசியல் கட்சி கிடையாது. இந்த இந்து மக்கள் கட்சின்னு ஒன்று சுத்திட்டு இருப்பான் பாருங்க, அவனும் ஓட்டரசியல் பங்கெடுப்பான், அவன் ஓட்டரசியல் கட்சி கிடையாது. அவன் ஒரு ஓட்டரசியல் கட்சினாக்கா இங்க உள்ள மதத்தை ஃபாலோ பண்ற மக்களை,
இங்க உள்ள அனைத்து சாதியை சார்ந்த மக்களை, அனைத்து மொழியை பேசுகிற மக்களை யாரையுமே நம்ம புண்படுத்தாம எல்லோரும் ஒன்றாக இருப்பதற்கு என்ன வழியோ அதைத்தான் ஒரு அரசு செய்யணும். இங்க உள்ள எல்லா மக்களுக்குமான ஒரு அரசு. எல்லா மக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய அவங்க ஃபாலோ பண்றதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சண்டை சச்சரவுகள் இல்லாம இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படாம அவங்களுடைய நலனை பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசு. அதுதான் கவர்மெண்ட்டுடைய வேலை. நீ இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்க, கல்லுக்குடி இப்படிங்கும்போது ஒரு அரசு வந்து பிரகடனமாக செய்யறதுக்கு அது வேலை கிடையாது. அது அரசனுடைய வேலையும் அல்ல. கொள்கையா வரும்பொழுது நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோங்கிறது வேற. ஒரு கட்சியாக அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்ப ஒரு ஓட்டரசியல் இருக்கிற கட்சிங்கிறது இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓட்டரசியல் தானே சொல்ற. அப்ப கட்சியினுடைய வளர்ச்சியில் ஒருத்தர் பங்கு இருக்குனாங்க, எதுக்கு கட்சியில இருந்து வெளியேற்றுற? அப்ப இவங்களுடைய கொள்கை நோக்கம் என்னன்னாக்கா, ஆர்எஸ்எஸ் பேச முடியாத விஷயங்களை ஒரு கட்சியாக நம்மில் ஒருவனாக ஒருத்தரை நிப்பாட்டு வச்சு நம்ம கட்சியில ஒரு கட்சியாக நாம் தமிழர் என்ற பேர்லயே தமிழனாக ஒருத்தனை இறக்கி விட்டு நம்ம ஆட்களே பார்ப்பனர் அல்லாத ஒருத்தனை நம்மளால இறக்கி விட்டு அதை வந்து ஆர்எஸ் ஐடியாலஜியை உள்ள பேச வைக்கிறது. அதை வந்து ஜாதியின் பெருமிதமாக பேசி அதுக்குள்ள கொண்டு போகிறது. ஆர்எஸ்எஸ் கூறுகளை இங்க வேற வேற வழியில உள்ள கொண்டு போகிறது. அதனுடைய இப்ப எட்ஜில் வந்து நிற்கிறாப்புல சீமான். அதான் சங்கி என்றால் சக நண்பன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாப்புல. இதற்கு மேல இவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரணம் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு மேலே அந்த கட்சிக்குள்ள பயணிக்கிறவங்க எல்லோருமே நேரடியாக ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்றவர்கள். அந்த கட்சியில ஒரு கேண்டிடேட் போட்டிடுறாங்கனாக்கா ஒரு அத்தன்டிகேஷனா ஒருத்தர் சைன் பண்ணணும் இல்லைங்களா? அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர் யாருனாக்கா திருமால் செல்வன் நினைக்கிற அவருடைய பேரு. ஐ திங்க் மேபி கொஞ்சம் தவறா இருக்கலாம். திருமால்னு ஒரு பேரு. அவர் வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு நபர். அவர் யூகே குடியுரிமை பெற்ற ஒரு நபர். ஒரு டாக்டர் அவர். ஸோ அவருக்கு வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்று வேணா அவர் பாஸ்போர்ட்டை வாங்கி காமிக்க சொல்லுங்க. நான் சொல்றது தவறுனாக்கா அவருடைய பாஸ்போர்ட்டை காமிக்க சொல்லுங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டா யூகே பாஸ்போர்ட்டா காமிக்க சொல்லுங்க. ஸோ வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு நபர் வந்து எப்படி இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியில எப்படி ஒரு அத்தாரிட்டி சைன் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி நீங்க உட்கார வைப்பீங்க? தமிழர் அல்லாத ஒருத்தர் அல்ல, அவர் தமிழரா இல்லைங்கிறது வேற. அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அவங்க தமிழராக கூட இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க என்னுடைய பிரச்சனை பேசுறதுக்கு இங்க என் ஊர்ல இருக்கணும். திருவள்ளூர்லயோ சென்னையிலயோ தஞ்சாவூர்லயோ திருச்சியிலயோ திருநெல்வேலியோ கோயம்புத்தூர்லயோ கன்னியாகுமரியிலயோ இங்க உள்ள யாரோ ஒருத்தர் தான் என்னுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் அவருக்கு. நீங்க ஈக்குவலா வந்து யோகபோகமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க இந்த கட்சியில சேரக்கூடாதுன்னு சொல்ல வரல, கட்சிக்கு ஆதரவாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க எப்படி அத்தாரிட்டியான சைன் போற இடத்துல நீங்க எப்படி இருக்க முடியும்? எனக்குள்ள பிரச்சனை என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது போராட்டத்தில் நின்றுக்கியா? முதல்ல இந்த கட்சியில உன்னை பங்களிப்பு பண்ண. அப்ப அவர் யாருன்னு தேடி போனோம்னாக்கா ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான நபராக அவர் இருக்காரு. ஆர்எஸ் ஃபண்டு ஃப்ளோட்டிங் முழுக்க அவர் மூலமாக உள்ள வருது. இன்னொன்று இந்த ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தர் இருப்பாப்புல, இந்த ஆண்ட பரம்பரடான்னு ஒரு தடவை பேசி இது பயங்கர வைரலாக இருந்தது. அவர் பிஜேபியிலேருந்து வெளில வந்துட்டாரு. இப்போ வேற ஒரு கட்சியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்கே சுரேஷனுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் நான் மறந்துட்டேன். ஸோ அவங்க ரெண்டு பேருடைய அப்பா யாருனாக்கா விஸ்வ ஹிந்து பரிஷத்தினுடைய மாநில பொறுப்பில் இருந்தவர் தான் அவங்க அப்பா பேர் களஞ்சியம் நினைக்கிறேன். களஞ்சியம் தான் அவங்க அப்பாவோட பேர். ஸோ அவர் வந்து விஹெச்பியில் முக்கிய பொறுப்பு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை வந்து ஆர்கே சுரேஷனுடைய அண்ணனுக்கு இந்த பொறுப்பு வந்துச்சு. விஹெச்பி ஒன் ஆஃப் த ஆர்எஸ்எஸ்னுடைய பிரான்ச். இது ஒரு கிளை, ஒரு சங் பரிவாரோடைய ஒரு கிளை தான் விஹெச்பிங்கிறது. அந்த விஹெச்பியினுடைய மாநில பொறுப்பில் அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பில் அவர் இருந்தாப்புல. அவரு இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்காப்புல. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய லிங்க் எங்கெங்க வருதுன்னு நீங்க பாருங்க. இப்போதைக்கு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் மட்டும்தான். ஆர்எஸ்எஸோட ஒரு முகமா தான் இப்ப நாம் தமிழர் கட்சி பயணிக்குதுன்னு இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். அது ஆர்எஸ்எஸ் கிளையாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்படி மணிப்பூர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட கலவரம் வன்முறை ஆனிச்சு. பிஜேபி நேரடியாக களத்துல இறங்கி பல பிரச்சனைகளை பண்ணி கலவரத்தை பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கலவரம் நிக்கல. ஸோ அதை அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி என்னன்னாக்கா இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி அங்க உள்ள மண்ணின் மைந்தராக தன்னை காட்டி கொண்டிருக்கிற ஒரு கட்சி அங்க உள்ள நாம் தமிழர் கட்சின்னு வச்சுங்களேன். அவங்க இதே மாதிரி தான், சேம் பேட்டர்ன். பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுனாக்கா எல்லா மாநிலங்கள்லையுமே இதே மாதிரி அந்த மண்ணினுடைய மைந்தர் என்கிற வகையில ஒரு கட்சியை வளர்த்து விடுவாங்க. அவங்களே ஃபண்டு பண்ணி ஒரு முகத்தை வளர்த்து விட்டு அதற்கு பின்னாடி ஒரு கட்சி வர்றது மாதிரி வளர்த்து விடுவாங்க. ஸோ அதை வளர்த்து விட்டு அந்த மண்ணின் மைந்தராக ஒருத்தரை வளர்த்து விட்டு அவங்க ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில அந்த மண்ணின் மைந்தருங்கிற பேர்லேயே உள்ள இன்சர்ட் பண்றது. அதே வேலையை மணிப்பூர்ல ஒருத்தர் பண்ணார். அவருடைய பேர் நினைச்சா ஞாபகம் இல்லை. அவரை பத்தி நாங்கள் நிறைய வீடியோ போடும்போது அவரை பத்தி பேசியிருக்கோம். அங்க உள்ள கட்சி இதே மாதிரி அங்க உள்ள நாம் தமிழ் கட்சியாக செயல்பட்டுச்சு. நீங்க இதே மாதிரி நீங்க கர்நாடகா போனீங்கன்னாக்கா, பெங்களூரு போனீங்கன்னாக்கா அங்க உள்ள கொடிகள்லாம் நிறைய கட்சி கொடிகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதுல வந்து ஆர்எஸ்எஸ் கொடி பறக்க ஒரே கம்பத்துல ஆர்எஸ்எஸ் கொடி பறக்கும். அதுக்கு ஒரு 2 அடி கீழே பாத்தீங்கன்னாக்கா அங்க உள்ள மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொடி பறக்கும் ஒரே கம்பத்துல. பக்கத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொடி தனியா பறக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி கொடி தனியா பறக்கும்,
மற்ற கட்சிகளோட கொடி அங்கங்கே பறந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த கொடி மட்டும் அங்கே சுற்று வட்டாரத்தில் பார்த்த வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரே கம்பத்துல அந்த ஆர்எஸ்எஸ் கொடி அதுல அப்படியே 2 அடி கீழே ஒரே கம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா அங்க உள்ள இது நாம் தமிழர் கட்சி மாதிரி அங்க உள்ள கட்சியினுடைய கொடி ஒரே கம்பத்துல பறக்குது. இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேல நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால காளியம்மாள் அக்காள் போன்றவர்கள் என்னன்னாக்கா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். ஆஹா இது தப்பான இடத்தை நோக்கி நகருது, இது நம்ம ஆர்எஸ்எஸ் கிட்ட போய் நிக்கணும், இந்த அம்மா பேசுறது வேற ரூட்டுக்கு போகுது, இதுக்கு மேல இந்த அம்மா தேவையில்லை, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டாச்சு, ஓரளவுக்கு கும்பல் வந்துருச்சு உள்ள, இதுக்கப்புறம் இந்த கும்பலை அப்படியே நம்ம சங்கி கும்பலா மாத்தணும், இதற்கு மேல காளியம்மாள் இருந்தா சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனாலதான் காளியம்மாள் தேவையில்லை, வெற்றிக்குமரன் தேவையில்லை, ராஜீவ்காந்தி தேவையில்லை, கல்யாணசுந்தரம் தேவையில்லை, இவன் தேவையில்லை, அவன் தேவையில்லை, அவன் தேவையில்லை, இவன் தேவையில்லை, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு சங்கி மனநிலையில இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வேணும். நான் சங்கி என்றால் சக நண்பனா அதற்கு முட்டு கொடுக்கணும். அவன் இவ்வளவுதான், இந்த நபர்கள் தான் அவங்களுக்கு தேவை. அதனால சாட்டை துறைமுருகன் அங்க இருப்பாரு, இடும்பவானம் கார்த்தி இருப்பாரு. ஆனா காளியம்மாள் ஒருபோதும் அங்க இருக்க மாட்டாள். காளியம்மாள் இந்த சங்கீத்தனம் இல்லாத ஒரு கட்சிக்கு போவாங்க. அது எந்த கட்சின்னு தெரியல, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னாக்க, திரும்ப அக்கா வேற ஒரு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு காலி ஆயிருச்சு, அடுத்த நாம் தமிழர் கட்சியை வளர்க்கறதுக்காக தாவேக்கா இறக்கியிருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த நிகழ்ச்சியில அவங்க போய் நான் இணையறேன்னு சொல்லி இணைஞ்சாங்கன்னாக்கா திரும்ப 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப முதல்ல இருந்து கோடு போடணும். அவங்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கோடு போட்டு திரும்ப 6 வருஷத்தை அவங்க செலவிடணும். அதனால திரும்ப ஒரு நாம் தமிழ் கட்சியில போய் சேராதீங்க அப்படிங்கிறது அக்கா கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை. வேற எங்க வேணாலும் போங்க, அதிமுகவுக்கு போங்க, திமுகவுக்கு போங்க, விசிகாவுக்கு போங்க, இது மாதிரி எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க. ஆனா திரும்ப ஒரு தாவேக்காவிலேயோ பிஜேபியிலேயோ மட்டும் தயவு செஞ்சு போய் சேர்ந்துடாதீங்க என்பதுதான் அக்காவுக்கு தம்பியாக என்னுடைய வேண்டுகோள். இப்போ தொடர்ந்து பல நபர்கள், முக்கியமான நபர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க எல்லாருமே போகிறதுக்கு வந்து சீமானவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் வேணாலும் போங்க, இன்னும் பெரியாரை ஏற்றுக்கிறவங்கன்னா நீங்கள் போயிடுங்க, என் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு போங்க அப்படின்னு ஃப்ரீயாக சொல்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கா அந்த கட்சி? எந்த தைரியத்தில், எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? இல்லைங்க, அவ்வளோதான். அந்த ஒரு ஓட்டர்ஸில் ஜெயிக்கக்கூடிய கட்சி வெளியே போங்கன்னு யாரையும் சொல்லாது, உள்ளே வாங்கன்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் சரி பண்ணுற வாங்க அப்படின்னு தான் ஒரு ஓட்டர்ஸில் உள்ள கட்சி சொல்லுவோம். ஏன்னாக்கா அவங்களுக்கு குவான்டிட்டி தேவை, எண்ணிக்கை தேவை, ஓட்டு தேவை, ஓட்டு இருந்தால் தான் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். அப்போ எல்லாரும் வெளியில் போங்கனாக்கா நான் சொன்னது மாதிரி அவங்களுக்கு ஓட்டை பற்றிய பிரச்சனை அல்ல, அவங்க ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை மேடை போட்டு பல மீடியாக்கள் கேமராக்கள் முன்னாடி பேசணும், அதன் மூலமாக இங்கே உள்ள மக்களை குழப்ப வேண்டும், குழப்பி அதில் உள்ள ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் ஜாதி ரீதியான மனநிலை உள்ளவர்களை அப்படியே ஃபில்டர் பண்ணி அவங்கள எடுத்து அவங்கள தனியாக கொம்பு சீவி கூர்தீட்டி அவங்கள ஒரு வன்முறை கலவரத்துக்கு அவங்கள ரெடி பண்ணணும். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 100 பேர் 150 பேர் அந்த கலவரம் பண்றதுக்கான ஆட்களை தயார் பண்ணி விட்டோம்னா போதும். ஒரு கலவரம் பிஜேபி பண்ணுது அப்படின்னாக்கா லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் கலவரம் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் குஜராத் எடுத்துங்க, எக்ஸாம்பிள் அந்த பாபர் மசூதி இடிப்பு எடுத்துங்க, எக்ஸாம்பிள் பிஜேபி பண்ண எல்லா கலவரங்களும் எடுத்துக்கங்க. ஒரிசாவில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர், ஒரு ஆஸ்திரேலியாக்காரர், அவரை கொளுத்தி விட்டாங்க. லிட்டரலா அவங்க குடும்பத்தை ஒரு ஆம்னி வண்டியில் வச்சு கொளுத்தி விட்டாங்க, எரிஞ்சு போய் சாம்பலானாங்க அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை கொளுத்தி விட்டது யார் தெரியுமா உங்களுக்கு? அந்த குடும்பத்தை கொளுத்தி விட்டவர் எங்க தெரியுமா இருக்காரு? பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்காரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இன்னைக்கு இவர் மாலேகான் குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட ஒரு நபர். அவங்க இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்காங்க? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காங்க. குஜராத்ல நடந்த படுகொலை இருக்கு இல்லைங்களா, மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்திற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து காப்பாற்ற சொன்னவர் எங்க தெரியுமா இருக்காரு? இன்னைக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த கலவரத்தன்னைக்கு அங்க எல்லா அரசு அலுவலர்களை கூப்பிட்டு, நீங்க ஹிந்துக்கள் வருவாங்க, கலவரம் பண்ணுவாங்க, முஸ்லிம்ஸை ரேப் பண்ணுவாங்க, குழந்தைகளை கொலை பண்ணுவாங்க, அவங்களோட குடலை அறுத்து உள்ள கருவெடுத்து வெளில போடுவாங்க, ஏகப்பட்ட கலவரங்கள் செய்வாங்க. ஆனால் காவல்துறையை கண்டுக்க கூடாது, முடிந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொன்னவர் எங்க தெரியுமா இருக்கு? இன்னைக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல முக்கியமான அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கிறார். இதுதான் பிஜேபி. அதனால ஒரு 100-200 பேர் இருந்தா போதும், அவங்க நினைச்சதை சாதிச்சுப்பாங்க கலவரம் வன்முறை பண்றதுக்கு. அதனால அவங்களுக்கு தேவை அந்த எண்ணிக்கையில மாவட்டத்துக்கு 100 பேர் இருந்தா போதும். கத்தியை கொடுத்தா கொண்டு போய் குத்தணும், கொலை பண்ணணும், அவங்க வீட்டில் உள்ள பெண்களை வந்து பாலியல் உறவு செய்யணும், குழந்தைகளை வெட்டி கொள்ளணும், ஆண்களை வெட்டி கொள்ளணும், இவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதற்கான கொம்பு சீவி விடுகிற வேலையைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் அவரை நான் பேசி டேமேஜ் பண்றதுனால அவருக்கு ஓட்டு வரப்போறதும் இல்லை, ஓட்டு போக போறதும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னாக்கா அவருடைய நோக்கமும் ஓட்டு கிடையாது. நான் அவரை டேமேஜ் பண்றது, டேமேஜ் பண்றது. ஏன்னாக்கா அவரை ஒரு காமெடியனாக, ஒரு ஜோக்கராக, ஒரு லூசு பையன், அவன் ஒரு பாலியல் பொறுக்கி, அவன் ஒரு ஆளே கிடையாதுன்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை பார்த்து பயப்படாதீங்க தான்.
அவன் ரோட்டுக்கு ஆளை கூப்பிட்டு வருவான், வன்முறை பண்றது கலவரம் பண்றது ரோட்டுக்கு ஆளை கூப்பிட்டு தலைமை தாங்கி வருவான். அப்ப நீங்க எல்லாம் பயப்படக்கூடாது, அவன் ஒரு ஜோக்கரு, செருப்பை கழட்டி அடைங்க, சாணியை கரைச்சி ஊற்றி அடிங்கன்னு நான் ஏன் இத்தனை வருஷம் கத்திக்கிட்டு இருக்கேனாக்கா உங்களுக்கு தெரியும் இன்னும் சில நாட்கள்ல அது நடக்கலாம். ஆனா அரசு அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காது. அதை தடுப்பதற்கு அரசு என்ன வழிகள் செய்யுமோ உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், அதை தடுத்துருவாங்க, தடுத்து நிறுத்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இன்னும் பலர் அவர் சரியான பாதையில் தான் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு பயணிச்சுட்டு இருக்காங்க. தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், இன்னுமே நம்பிட்டு தானே இருக்காங்க. அதான் அந்த தொண்டர்கள் யாரு, அந்த நிர்வாகிகள் யாருனாக்கா ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகிகள். அதனால அவர் கரெக்டாக தான் பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ் சரியா பயணிச்சுட்டு இருக்காரு, ஆர்எஸ்எஸ் சரியா போயிட்டு இருக்காரு. அதனால அவர் சரியா பயணிச்சுட்டு இருக்காருன்னு அவங்க சொல்றது சரிதான். அது சரியான ரூட்ல தான் அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அந்த ரூட்ல அவர் நினைக்கிறது மாதிரி பூவையோ அல்லது ரெட் கார்பெட்டையோ போட்டு வரவேற்பதற்கு இது உத்தரப்பிரதேசம் அல்ல, இது குஜராத் அல்ல, இது மத்திய பிரதேசம் அல்ல, இது பீகார் அல்ல, இது தமிழ்நாடு. நீ சரியான ரூட்ல போறன்னு பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றான், ஒரு பார்ப்பனி ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவன் சீமான் சரியான ரூட்ல தான் போறான்னு சொல்றாருனாக்கா அந்த ரூட்ல உனக்கான சாணி அடி காத்து கொண்டிருக்கிறது, உனக்கான செருப்படி காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்.